எல்லாருக்குமே ஸ்தோத்திரம். என் பெயர் அசாருதீன். நான் ஒரு ஊழியராக இருக்கிறேன். அதாவது கர்த்தருடைய ஏசப்பாவுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஊழியனாக இருக்கிறேன். இன்றைக்கி காலையில் அதாவது ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 2025 இன்றைக்குள்ள நாள் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை. எனக்கு காலையில் ஒரு 7 மணிலேருந்து கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஒரு சில விஷயங்கள் உணர்த்தினார். அதை பொது தளத்தில் பதிவிடணும் அப்படிங்கிறதையும் எனக்கு ஒரு ஆலோசனையாக உணர்த்தி சொன்னது. அதனால் நான் இங்கே பொது தளத்தில் ஒரு காரியத்தை பதிவிட போகிறேன். இன்னொன்று, வீடியோ கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். முடிந்தவர்கள் கவனமாக கேளுங்க. எல்லாருமே கேட்கணுங்கிற கட்டாயத்தை நான் விதைக்க மாட்டேன். ஆர்வம் உள்ளவர்களும் கர்த்தரால் உணர்த்தப்பட்டவர்களும் இதை கேளுங்க. பயனுள்ள தகவல். ஒரு நம் நாடு அடுத்து எல்லா நாட்டினுடைய நலனுக்காக பேசக்கூடிய ஒரு காரியங்கள், அடுத்து தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியங்களை நான் பேச போகிறேன். ஸ்தோத்திரம். நாம் அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இது கர்த்தருடைய காரியமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ஒரு ஜெபத்தோடு இதை பண்ணலாம் அப்படிங்கிறதா நான் ரொம்ப நினைக்கிறேன். அப்படியே ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பிதாவாகிய தேவனே, உமக்கும் நன்றி. நீர் எங்களுக்காக கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி அப்பா. இயேசுவின் மூலமாய் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் காலை நேரத்தில் எனக்கு உணர்த்தினதான அந்த காரியத்தை நான் இதோ பொது தளத்தில் பதிவிட வந்திருக்கிற ராஜா. அப்பா, உமக்கு சித்தமானபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம், அது அங்கு செல்லவும் அப்பா, அந்த தகவலினுடைய காரியங்கள் வெற்றிகரமாய் முடிய நீங்கள் கிருபை செய்யுங்க. எதற்காக உணர்த்தினீரோ அதனுடைய வெற்றிகரத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய மனித அறிவும் மனித சிந்தனைகளும் அழிந்து போய் தேவ ஆவியானவருடைய ஞானமும் அறிவும் பெருக எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. உங்களுடைய கிருபையினால் நாங்கள் வாழ்கிறோம், அதை மறக்க மாட்டோம் அப்பா. இயேசுவினுடைய அந்த உன்னத ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த பூமியில் செய்த எங்களுக்கான பணியை நாங்கள் நினைத்து பார்க்கவும் அவர் வழியில் நாங்கள் அமைதியும் சமாதானத்தையும் பெறவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. கேட்பவர்கள் ஒவ்வொருடைய இருதயமும் திறக்கப்படவும் இதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வுகளும் அடைய நீங்கள் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய திருநாமத்தில் இயேசுவினுடைய நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நான் இந்த காரியத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் ரொம்ப எச்சரிப்பாக தான் நான் பேசணும். ஏன்னா நான் பெரிய தலைவர்களை பற்றி நான் பேசும் பொழுது உண்மையிலே சொல்கிறேன், அந்த தலைவர்களை பேசுகிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்லை. ஆனாலும் ஒரு சாமானிய ஒரு மனிதனாய் நான் அந்த இடத்துல பேசுகிறேன். ஏன்னா நான் ஒரு தெள்ளுப்போச்சு தான், சரியா? ஆனாலும் இங்கு நான் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டதுனால நிச்சயமாக நான் அதை பேசி தான் ஆகணும். என்ன காரியம்னா, இன்றைக்கி சபைகளில் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் காசா அப்படிங்கிற 2 நாடுகளுக்கு இடையே இருக்கிற போர் நிலைமைகளை குறித்து திருச்சபையில் கேட்குற பாஸ்டர்மார்களே கொஞ்சம் காது கொடுத்து தெளிவாக கேளுங்க. ஏன்னா நீங்கள் உடனே என்னென்னா நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணி பேசும்போது உடனே என்னென்னா நீங்கள் கொந்தளிச்சிடுறீங்க. இது அந்த மாதிரி கொந்தளிக்கிற மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இது இல்லை. கொந்தளிக்காமல் பொறுமையோடு கேட்குறவங்க. ஏன்னா நமக்கு ஒரு நீதி தேவனிடத்துலேருந்து நமக்கு வேணும் அப்படின்னாலும், தேவனுடைய பார்வையில் ஒரு நீதியை நம்ம செலுத்தினாலும் அங்கே பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் இந்த உணர்ச்சி வசம் அடையாமல் இந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுமையோடு கேளுங்க. இந்த இஸ்ரவேல் காசா அப்படிங்கிற 2 நாடுகளுக்கு இடையே போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்றைக்கி சபைகளில் அந்த போர் நிலைமைக்காக எப்படி எல்லாருமே ஜெபம் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், அவர்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. எங்கன்னா இது ஆவிக்குரிய சபைகள் அப்படிங்கிறதா சொல்கிறோம் இல்லையா, அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நான் காதார கேட்டேன். எனக்கு அப்போது எனக்குள்ளே நிறைய கேள்விகள்லாம் எழும்புனது. ஏன் இந்த மக்கள் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டுமே ஜெபம் பண்ணணும்? ஏன் காசாங்கிற ஒரு பட்டணம் இருக்குது, அங்கேயும் மக்கள் இருக்கிறாங்களே,
நம்மளை மாதிரி பாடுபடுகிற மக்கள்லாம் இருக்கிறாங்களே, ஏன் அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்த்தா, அந்த காசா மக்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. எப்படின்னா, இஸ்ரவேலினுடைய தேவன் பெரியவர் தானே, அவருடைய ஜனங்களுக்கு எப்படி விரோதமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையோடு இங்கே தூண்டிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே எல்லாருமே புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு நல்ல தகவல் என்னென்னா, அன்னைக்குள்ள காலகட்டங்களில் ஆதாமிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்து பூமியில் பிறக்கணும், அதுக்கு ஒரு சந்ததி தேவைப்பட்டது. சரியா? அதுக்கு ஒரு சந்ததி தேவைப்பட்டது. அதனால் சரி, ஃபஸ்ட்டு மனுஷன் தேவைப்பட்டது. கிறிஸ்து பிறக்கணும்னா ஃபஸ்ட்டு மனுஷன் தேவை. அந்த மனுஷனுக்காக ஃபஸ்ட்டு ஆதாமை உண்டாக்குறாரு. அடுத்து ஆதாமினுடைய மகன் யார்? சேத்தை உண்டாக்குறாரு. அடுத்து சேத்துக்கு அப்புறம் அப்படியே வந்துகிட்டே இருந்தோம்னா லாமேக்கு, நோவா வர்றாங்க. நோவாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பேர் நோவாவுக்கு, சேம், காம், யாபேத். ஓகேவா? இதில் சேமுங்கிற ஒரு சந்ததியை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த சந்ததியில் தேராகு வர்றாரு. தேராகுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறாரு, அவர் பேர் ஆபிரகாம். அவங்களுக்கு சகோதரர்கள் இருந்தாலும் அதில் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அடுத்து ஆபிரகாமுக்கு ஈசாக்குங்கிற ஒரு பிள்ளை, அடுத்து மறுமனையாட்டி ஆகிய ஆகாருக்கு ஒரு பிள்ளை இருக்கிறாங்க, அடுத்து கேத்துராலுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. ஆனால் இங்கு மெயினாக ஈசாக்குங்கிறவரை தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு. அடுத்து ஈசாக்குலேருந்து யாக்கோப்பு, ஏசா வர்றாங்க. அதில் யாக்கோப்பை தேர்ந்தெடுக்கிறாரு. ஓகேவா? ஸ்தோத்திரம். அடுத்து யாக்கோப்பை தேர்ந்தெடுத்து யாக்கோப்புக்கு ஒரு 12 பிள்ளைங்க, அதாவது என்னென்னா 12 ஆண் பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதில் ஆண் பிள்ளைங்களை தான் கணக்கில் எடுப்போம். அதில் யூதா அப்படிங்கிற ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறாரு. அதனுடைய கோத்திரமாக தான் இயேசு கிறிஸ்து இங்கே வர்றாரு. அது வரலாறு லிங்க்டாக போகும், நீங்கள் பைபிள் படித்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, ஸ்தோத்திரம். இப்போ தேவன் எதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுக்கணும்னா, இங்கே இயேசு கிறிஸ்து வரணும், அதுக்காக இந்த மக்களை தேர்ந்தெடுத்தாரே தவிர, இஸ்ரவேல் ஜனங்கள் தேர்ந்தெடுத்துட்டேன், அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற எல்லா பாவங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணி வருவேன் அப்படின்னு தேவன் சொல்லலை. ஓகேவா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா தேவன் வணங்கா கழுத்துள்ள ஜனந்தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதாவது இந்த வனாந்தர பயணங்களில் 40 வருடம் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வனாந்தரத்தில் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த 40 வருடமும் அவர்கள் ஆண்டோட்டு செம்மையாக அடி வாங்குறாங்க. ஏன்னா அவன் புத்தி கட்ட அத்திமரமாக இருக்கிறான். ஏன்னா பெருமை பாராட்டுறதுல அவங்க ரொம்ப ஒரு இதாக இருக்கிறாங்க. புரியுதா? பாடுகள் வரும்போது புலம்புறாங்க. பாடுகளை கடந்ததுக்கப்புறம் நாங்கள் தான் எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பெருமையின் எண்ணத்தில் துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதனால் தேவன் ரொம்ப அவங்க மேலே, அதாவது பட்சிக்கிற அக்னியாக இருந்து செயல்படுவார். ஓகேவா? அதனால தான் அடிக்கடி பைபிளில் வணங்கா கழுத்துள்ள ஜனம்னு சொல்லப்படுறாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அடுத்து திருத்தி கொண்டு வந்து தான் அதுக்கப்புறம் கானான் தேசத்தில் வைக்கிறது. அதுக்கப்புறம் ஏசப்பா வந்துட்டார். ஏசப்பா வந்ததுக்கப்புறம் ஆபிரகாமுக்குள்ள எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். இப்போ ஆபிரகாமினுடைய தேவன் அப்பொழுது இஸ்ரவேலர்களுக்காக இந்த ஒரு காரியத்தை செஞ்சார். இப்போ புறஜாதிகளுக்கும் அந்த ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டார். அதனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு புரிதல் வேணும். ஒரு விஷயத்தை முடிஞ்சால் மாற்றிக்கிறங்க. என்னென்னா, இப்போ இந்த இடத்துல இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல்கிட்ட தான் இருக்கிறார் அப்படிலாம் இல்லை. அவர் எங்கும் யாபித் இருக்கிறவர், இன்னொன்று எங்கும் இருக்கிறார். அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். எங்களை மாதிரி சாமானிய மனிதன்றை இருக்கிறார் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஓகே, இன்றைக்கி சபைகள் என்ன காரியம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்றாடிட்டு இருக்கிறாங்க. அப்போனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணுறதெல்லாம் பாவம் இல்லை, தப்பு இல்லையா? அங்கே காசாங்கிற ஒரு பட்டணத்தில் இருக்கிற நம்மளை மாதிரி, நான் சொல்கிறது இப்போ நீங்களாம் சப்போர்ட் பண்ணி பேசலாம், நம்மளாம் எல்லோரும் சோத்துக்கும் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறோம். அதுபோல் எத்தனை ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. இப்போ காசாங்கிற மக்கள் எடுத்துக்கிட்டால் அவங்க உள்ளவங்களாம் கெட்டவங்களா? இன்னொன்று சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கிட்டால் எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல வரல. புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கிட்டோம்னா கெட்டவர்களும் சொல்ல வரல. இப்போ காசா ஜனங்களை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே உள்ளவர்களும் கெட்டவங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. அங்கேயும் நல்லவர்கள் இருக்கிறாங்க, கெட்டவர்களும் இருக்கிறாங்க. இங்கேயும் இஸ்ரவேலர்களும் இருக்கிறாங்க, நல்லவர்களும் இருக்கிறாங்க, கெட்டவர்களும் இருக்கிறாங்க. ஓகே, ஆனால் இங்கு அதிகமாய் இல்லாதவர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீ ஜெபம் பண்ணும்போது ஏன் எல்லாருக்குமே சேர்த்து ஜெபம் பண்ணலாமே? ஆண்டவரே, காசாங்கிற மக்கள் மீதும் உங்களுடைய குமாரன் இயேசுவின் மூலமாக அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமே? ஏன்
அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டும் இன்றைக்கி வந்து கூக்குரலிடுறீங்க எல்லாருமே ஜெபத்தில். ஆண்டவரே இஸ்ரவேலை காப்பாற்றும் காப்பாற்றும். அதாவது நான் சொல்லலை, எனக்குள்ள இருந்த ஆவியானவர் இதை தான் இன்றைக்கி பேசினார். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. இஸ்ரவேலின் தேவன் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இஸ்ரவேல் நிலை குலையும். இஸ்ரவேல் நாடு ரொம்ப தருதலையாக போகும். அந்த தருதலையாக போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கு தேவனுடைய உன்னதமான மகிமைகளை புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய முக்கியமான நோக்கங்களை புரிந்து கொள்ளாமல் அங்கு ஆட்சி முறைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம் எல்லாம் நிறைஞ்சு ஓடிட்டுருக்கு. அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் பேர்லாம் எனக்கு என்னன்னு தெரியலை. ஐயா, இது உங்கள்கிட்ட வருமா, இந்த தகவல் உங்கள்கிட்ட வருமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சில காலங்களில் இஸ்ரவேல் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கும். தேவன் உங்களுக்கு எதிராக தான் செயல்படுவார். தேவன் உங்களுக்கு எதிராய் செயல்படுவார். நம்மளுடைய அதாவது உங்களுடைய பிதாக்கள் ஆகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருமே எகிப்தை விட்டு விடுதலை பெற்று வரும்பொழுது அங்கு மகிமையை கண்டீர்கள். செங்கடலை பிரித்தார் தேவன், மகிமையை கண்டீர்கள். ஓகே, அடுத்து எரிகோ கோட்டை முறியடிக்கப்படும் பொழுது, அது தகர்க்கப்படும் பொழுதும் அங்கு நிறைய ஜனங்களை அதாவது யுத்தம் செய்யும் பொழுதும் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தாரு. ஆனால் இனி அது உங்களுக்கு நடக்காது. அது உங்களுக்கு நடக்காது. ஏன்னா தேவன் உங்கள் பக்கமாக இல்லவே இல்லை, அவர் புறஜாதிகளின் பக்கமாகவும் இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு இனிமே திகிலும் நடுக்கமும் உண்டாகும். நான் இப்படிலாம் பேசுகிறதுனால இஸ்ரவேலுக்கு எதிரானவனா இல்லை, இஸ்ரவேலில் உள்ள வணங்கா கழுத்துள்ளவர்களுக்கு பேசுகிறேனே தவிர, அங்கும் நல்ல மனிதர்களும், அதாவது தேவனுடைய உன்னத அன்பை புரிந்தவர்களும் இருக்கிறீங்க. ஆனாலும் அது இஸ்ரவேலை சாடும். எப்படி? எதை? நல்ல மனிதர்களுடைய எண்ணங்களை சொல்லலை. இஸ்ரவேல் நிலை குலையும், தோல்விகளை காணும். நான் சொல்லலைங்க, தேவன் சொன்னார். ஸ்தோத்திரம். காசா, நீங்கள் என்ன தெய்வத்தை கும்புறீங்கன்னு தெரியாது உங்களை பற்றிலாம். ஆனாலும் ஒன்று சொல்லுகிறேன், யெகோவா தேவன், பிதாவாகிய தேவன், அவர்தான் இந்த பூமி அனைத்திற்கும் தேவாதி தேவன். அவரை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் செய்கிற யுத்தத்தில் எப்பொழுதுமே அவர் எதை டார்கெட் பண்ணி எதை முடிக்க நினைக்கிறாரோ அதை தான் அங்கே பண்ணுவோம். அவர் கரெக்டாக பண்ணி முடிப்பார். ஆனால் இங்கே அப்படி அல்ல. கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு யுத்தங்களை செய்து கொண்டுட்ருக்குறீங்க. அது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு எனக்கு இன்றைக்கி காலையில் உணர்த்தினபடி நான் சொல்கிறேன். இது கர்த்தர் எனக்கு உணர்த்தினதுனால இந்த விஷயத்தை நான் பேசுகிறேனே தவிர எனக்கு பின்னோக்கங்கள் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறணும். அடுத்து நல்லா சொல்லிடுறேன், இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. இஸ்ரவேலுக்கு தேவன் விரோதமாக நிற்கிறாரு. இங்கே இந்திய நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள என் ஆவிக்குரிய சொந்தங்களே, தயவு செய்து சொல்கிறேன், ஜெபம் பண்ணும்போது இஸ்ரவேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாம். சப்போர்ட் பண்ணலாம் பேச வேண்டாம். ஆண்டவரே அங்கு அமைதியை நிலைநாட்டுங்க, அங்கே சமாதானம் கிடைக்கட்டும், 2 நாடுகளுக்கிடையே சமாதானம் கிடைக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பக்கமாக கொடி பிடிக்காதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு ஆபத்தை தான் கொண்டு வரும். ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். அமெரிக்க நாடு இன்றைக்கி வல்லரசு நாடுகளில் ஒரு முதன்மையான இடத்தை பிடித்திருப்பது அமெரிக்க நாடு. அங்குள்ள தலைவர் யார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ட்ரம்ப். பேரை கரெக்டாக தான் உச்சரிக்கிறேன்னு நினைக்கிறேன். ட்ரம்ப். ஐயா, உங்களை ரொம்ப பிடிக்கும்யா. நீங்கள் ஆட்சியில் வந்து 2வது முறையாக அமர்ந்திருக்கிறீங்கன்னு சொல்லும்போது உங்கள் நாட்டில் உள்ள மக்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்துச்சோ இல்லையோ, நான் அதை கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நீங்கள் நிறைய நல்ல திட்டங்களை அங்கே செயல்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் வந்து ஏன்னா உங்களை நேரில் பார்த்ததில்லை, எனக்கு அமெரிக்கானா எங்கே இருக்குன்னு தெரியாது. ஓகே, ஆனால் உங்களை குறித்து தேவன் எச்சரிப்பாக
சொன்ன ஒரு காரியங்கள். இன்னொன்று, உங்களை குறித்ததான அப்டேட்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, ஓகேவா? ஆனால் இங்கே நான் இதை சொல்கிறதுனால எப்படி நீ தெரியாத விஷயத்தை பேசலாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் எல்லாருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். பைபிளில் பீலையாம் அப்படிங்கிற ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படும் பொழுது அந்த பீலையாம் வைத்திருந்த கழுதையை வச்சு பேசினார். அதனால் நான் இங்கே ஒரு கழுதையாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்களை விட ரொம்ப இதில் என்னங்க, அதாவது உங்களை விட நான் சின்னவனாக இருக்கலாம், ஓகேவா? ஆனால் இது தேவன் உணர்த்தின வார்த்தை என்பதால் நீங்கள் கண்டிப்பாக நடுக்கத்தோடு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு நல்லது நடக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் மாம்சீகத்தில் அதிகமாக செயல்பட்டுருக்கிறீங்க, பெருமையினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறீங்க. இதனால் எப்படி அந்த தாவீது சவுல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்காவில் அதிகமாக அந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் பைபிள் வேதம் வாசிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அதாவது பைபிள் வாசிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் இங்கே சொல்கிறதுனால எப்படி அவருக்கு கேட்கும்னு நினச்சா என்ன சொல்கிறதுனா, ஸ்தோத்திரம், கர்த்தர் பேச சொல்லிட்டாரு, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவர் கொண்டு செல்லுவார் அப்படிங்கிறத நம்புகிறேன். தாவீது ராஜா அப்படின்னும் அப்புறம் சவுல் ராஜா அப்படிங்கிற 2 பேருடைய சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, சவுல் தான் இஸ்ரவேலினுடைய முதல் ராஜா. அந்த சவுலினுடைய அந்த ராஜ்ய பாரம், ஆட்சி செய்கிற தன்மை குறைகிறதுக்கு காரணம் என்னென்னா, சவுல் மாம்சத்தில், அதாவது மக்களை பிரயாசப்படுத்தணும், மக்களை மக்கள் மத்தியில் நம்ம இன்னும் பெருமையாக புகழப்படணும் அப்படிங்கிற தன்மையில் அவர் செயல்பட்டதுனால, அதாவது சவுலுக்குள்ளே இருந்த பெருமையினால் அவருடைய ராஜ்யபாரத்தை இழந்தார். அந்த நிலைமையில் அமெரிக்க அதிபர்னு சொல்லுவாங்களா இல்லை பிரதமர்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, நான் தலைவர்னு சொல்லிட்டேன் உங்களை. அமெரிக்க தலைவரே, நீங்கள் இந்த மாதிரிலாம் செயல்பட்டுருக்குறீங்க, அமைதியை கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்படுறீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய சுயபலனால் அங்கே நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க. இதனுடைய விளைவுகள் என்ன தெரியுமா? அமெரிக்க நாடு வல்லரசு நிலைமையில் இருந்து ரொம்ப பின்தங்கும். அமெரிக்க நாடு வல்லரசு நிலைமைகளில் இருந்து ரொம்ப பின்தங்கும். நீங்கள் நினைக்கலாம், எங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்கே, பொருளாதாரத்துலேருந்து மிலிட்ரி படையிலேருந்து எல்லாமே இருக்கே, எப்படி பின்தங்கு நினச்சா தேவன் சொன்னார், நடத்துவார். ஏன் அப்படின்னா, அங்கு உங்களுடைய பெருமை அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் இதெல்லாம் நடத்துவார். இல்லை, நான் இனிமே என்னுடைய ராஜ்யபாரங்களை, அதாவது நான் ஆளுமை செய்கிற அந்த ஆட்சி முறைகளை தக்க வைக்கணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டால், ஒன்றே ஒன்று, உங்களுக்குள்ள இருக்கிற பெருமையை ஃபஸ்ட்டு அழிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இன்னொன்று, ஃபஸ்ட்டு நிதானமாக இருந்து எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிங்க. இன்னொன்று, கர்த்தர் ஆலோசனை கொடுக்க நீங்கள் செயல்படுங்க. கர்த்தருடைய ஆலோசனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இன்றைக்குள்ள ஆட்சி முறைகள் எப்படி இருக்குன்னா, மக்களை பிரயாசப்படுத்துறதுக்காக, மக்கள் மத்தியில் நீங்கள் புகழப்படணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே தீய பழக்கங்களையும் நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த தீய பழக்கங்களை விதைக்கிறது எப்படின்னா, விதைக்கும்போது அதன் ஒரு விதை நினச்சி தான் விதைக்கிறீங்க. ஆனால் அது முளைச்சி அது பெருசாக கனி கொடுக்கும்போது தான் தெரியுது, ஐயோ நான் தீய கனிகளை உண்டு பண்ணும் விதைகளை விதைச்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே அந்த முளையிலேயே கிள்ளிப்பட தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதனால் உங்கள்கிட்ட நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவுகள் ஏற்படும். உங்களுடைய வல்லரசுங்கிற நிலைமையிலேருந்து நீங்கள் பின்தங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படிலாம் பேசும்போது ஜோசியக்காரன் நினச்சிடாதீங்க. எனக்கு கர்த்தர் காலையில் அதை உணர்த்திக்கிட்டே இருந்தார். எனக்கு உணர்த்திகிட்டே இருந்ததுனால அதை ஒரு வீடியோவாக போடுறேன். எத்தனை பேர் பார்த்தாலும் பார்க்கலைனாலும் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? கர்த்தர் சொல்லிட்டேன். இது எந்த சபையிலையும் நடத்தப்படலை. இது தனிப்பட்ட முறையில் கர்த்தர் எனக்கு உணர்த்தினது. ஃபஸ்ட்டு எனக்கு கர்த்தர் சபைகளில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள சபைகளில் இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு உணர்த்தினார். ஃபஸ்ட்டு என்னது, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அந்த காசா மக்களுக்கும் போர் நிலவுது இல்லையா, அதுக்காக இன்றைக்கி நிறையா சபைகளில் ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஜெபத்தில் மாற்றம் வேணும்னு சொல்ல வரேன். 2 மக்களையும் நேசிங்கன்னு சொல்ல வரேன்.
நமக்கு பிதாவினால் அனுப்பப்பட்ட குமாரன் கொடுக்கப்பட்டாயிற்று. இயேசுனுடைய பார்வையிலேருந்து எல்லாருமே பாருங்கள், அவங்களும் மக்கள் தான், இவங்களும் மக்கள் தான், எல்லாமே மனுஷன்தான், மனிதன்கிற அடிப்படையில் பாருங்கள். இங்கே வந்து இஸ்ரவேல் தேவன் பெரியவர் என்பதை காட்டுறதுக்காக இஸ்ரவேலுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற கண்ணோட்டத்தெல்லாம் இங்கே பேசாதீங்க. தேவன் வந்து இங்கே யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டார். அவர் நீதி உள்ளவர், அவர் சரியாக நியாயம் தீர்ப்பார். அவர் நீதியை வெளிப்படுத்துறதுக்காக தன்னுடைய குமாரன் இயேசுவையே பலியாக ஒப்பு கொடுத்தவர். இயேசுவை எப்படி நடத்தினார்? அப்படியே சொகுசா மேலே பூசிக்கிட்டு நடத்தினாரோ? இல்லைங்க, நொறுக்கப்பட்டு அப்படியே அவருடைய இயேசுவினுடைய ஆத்துமாவே உடைக்கப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் துக்கங்கன்ற அளவுக்கு நடத்தினார். ஏன்னா அவர் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்கள சிச்சிப்பார். அதனால் நீங்கள் இந்த இடத்துல காசா மக்கள் ஒருவேளை இதை கேட்க வாய்ப்புகள் இருந்தால், நான் தமிழில் தான் பேசுகிறேன், உங்களுக்கு தமிழ் புரியுமா என்ன தெரியலை, அது புரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று, இயேசு ரொம்ப அன்பானவர். இயேசு ரொம்ப அன்பானவர் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நான் இந்த இடத்துல பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பேசலை, நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆகவே இந்த நல்ல ஒரு புரிதல் உங்களுக்குள்ள இருந்தால் நல்லது. அடுத்து இந்த அமெரிக்க நாடை கொடுத்து சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய வல்லரசு அப்படிங்கிற இதுலேருந்து நீங்கள் தடுமாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஐயா ட்ரம்ப் ஐயா, நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர் என்று நான் கேள்விப்பட்டது உண்டு. ஆகவே அந்த பெருமையான எண்ணத்தோடு மனிதர்களுடைய புகழ்ச்சிக்காக நீங்கள் அதை பண்ணாதீங்க. தேவன் உங்களுக்கு எதை செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. இல்லையா அது வரை உட்காந்துருங்கன்னு சொல்ல வரேன். உங்களை தேவன் உலகத்துக்கு ஒளியாய் பயன்படுத்துவார். ஆனால் மாம்சீகத்தில் செயல்பட்டிங்கன்னா தேவனே உங்களை தகர்த்து விடுவார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அடுத்ததாக கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு விஷயத்தை சொல்லணும் மெயினாக. இப்போ இங்கே பேசும்போது யார் யாருக்கு எதிர்ப்புகள், எதுக்கு நான் சொல்ல இந்த இடத்துல என்னென்னா எதிர்ப்புகள் வரும் அப்போலாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே புரியாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. புரியாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறோம். உணர்ச்சி வசப்படுறதான மனிதர்களாக இருக்கிறோம். அதனால் என்னென்னா உணர்ச்சி வசப்படாதீங்க. உடனே நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு நிதானமாக அறிந்து கொள்ளுங்கள், என்ன சொல்ல வராது, இங்கே என்ன கருத்து இருக்குது அப்படின்னு. ஆகவே நிதானமாக இந்த விஷயமெல்லாம் கவனிங்க. ஓகேவா? படபடத்து போய் எதையும் கேட்காம, நான் கேட்கும்போது மூர்க்க கோபத்தோடலாம் கேட்காதீங்க. சரியா? பொறுமையாய் என்ன நடக்க போகுது, என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது பொறுமையாக கேளுங்க. சரியா? ஏன்னா நானும் மனுஷன் தான். இப்போ நம்மளாம் என்னென்னா ஃபஸ்ட்டு மனுஷன், அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? அதனால் இந்த இடத்துல தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, புரிதலோடு கேளுங்க அப்படின்னு சொல்ல வர்றேன். ஸ்தோத்திரம். என்னடா இதே சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னும் டாபிக் உள்ள வரலைன்னு நினச்சிட வேண்டாம். முதல் தடவை வீடியோ போடும்போது, ஏன்னா இது வந்து பொது தளத்தில் இதை பதிவிடுறதுனால எல்லாரும் எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருப்பீங்கன்னு தெரியும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மனநிலைமையோடு இருப்பீங்க. சரியா? நான் பேசுகிறது வார்த்தை, இந்த வார்த்தை உங்களை எப்படி குத்துது எனக்கு தெரியாது. ஆகவே இது ரொம்ப எச்சரிப்பாக நான் அந்த இடத்துல இதை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்றேன். ஓகே, ஸ்தோத்திரம். நம் நாடு இந்திய நாடு, உண்மையில் இந்திய நாட்டில் பிறக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். ஸ்தோத்திரம். தேவன் நம்மளை என்னைய இந்திய நாட்டில் பிறக்க வச்சதுமைக்காகவும், அதுவும் தமிழ்குடி தமிழ்நாட்டில் என்னைய பிறக்க வச்சதை நினைக்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ இந்த இந்திய நாட்டினுடைய நிலைமைகள் படி மதிப்பிற்குரிய ஐயா மோடி ஐயா வந்து இன்றைக்கி ஆளுமை செஞ்சிட்ருக்குறீங்க. உண்மையில் உங்களுடைய ஆளுமை ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேவா? நான் ஒரு கிறிஸ்தவத்தை சேர்ந்ததுனால உண்மையில சொன்னேன், இன்றைக்கி கிறிஸ்தவர்கள்னால் கொஞ்சம் பிஜேபினா பயப்படுறாங்க. பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. மோடி ஐயாவும் ஒரு மனிதன் தானே. அவருடைய நிலைமையிலேருந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஓகேவா? அதனால் என்னென்னா ஐயாவுடைய ஆட்சிகளுக்கும் அருமையான வாழ்த்துக்கள். ஒரு அன்பான வேண்டுகோள் ஐயா. இது என்ன மாதிரி வேண்டுகோள்னா, ஸ்தோத்திரம், இங்கே ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்லையா, அந்த
அமைப்புகள் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் நொறுக்குகிறார்கள் என்பது உண்மையில் உங்களுடைய மனசாட்சிக்கு நல்லா பட்டிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். நான் உண்மையில் உங்களோட அன்பான ஒரு மனிதனாக நினைக்கிறதுனால இந்த இடத்துல நான் பேசுகிறேன். என்னென்னா, கிறிஸ்தவர்களை அடிக்கிறார்கள், நொறுக்குகிறார்கள், ஓகே, அதெல்லாம் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். உங்கள மாதிரி ஆளுகள்கிட்டருந்து நாங்கள் அடி வாங்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். உண்மையில் கொடுத்து வச்சதுனால இன்றைக்கி அடி வாங்குகிறோம். ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்கள் ஒரு பொழுதும் கவலைப்பட வேண்டாம். ஐயோ அடிச்சு போட்டோமே அப்படிலாம் நினைக்காதீங்க. எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பலத்தை ஆவியானவர் கொடுத்து வச்சுருக்கிறாரு. சந்தோஷப்படுறோம். ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு வேண்டுகோள். இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் உள்ளவங்களை தயவு செய்து சொல்கிறேன், பகவத்கீதையவோ அந்த மகாபாரதம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் படிக்க சொல்லுங்கள். அறிவில் யுத்தம் பண்ணலாமேன்னு சொல்ல வரேன். அப்போ தான் என்னென்னா இந்து மதங்கள் இன்னும் வளரும். நான் கிறிஸ்தவத்துக்கு இந்த இடத்துல வளரும் அதுக்கெல்லாம் பேச வரல. இந்து மதம் வளரணும்னா ஃபஸ்ட்டு ஆர்எஸ்எஸ் சார்ந்த அந்த அமைப்பு சார்ந்த தலைவர்கள், அங்கே உள்ள உறுப்பினர்கள் எல்லாருமே பகவத்கீதையவும் மகாபாரதத்தையும் படிக்க வேண்டும். அடுத்து பழைய வேதங்களாகிய ரிக், யஜு, சாம, அதர்வனங்களை படிக்க வேண்டும். அதில் ரிக் வேதத்தெல்லாம் படித்தோம்னா உண்மையிலே சொல்கிறேன், யுத்தம் செய்கிறதெல்லாம் குறையும். மகாபாரதம், பகவத்கீதை எவ்வளோ பெரிய புனிதமான நூல்கள் தெரியுமா? நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் மகாபாரதத்தையும் பகவத்கீதையையும் அதிகமாக படிக்க ஆர்வம் உள்ளவன் படித்து கொண்டிருக்கிறேன். என்னால் முடிஞ்சளவு படிச்சிருக்கிறேன். அடுத்து இஸ்லாமிய நண்பர்களே, நான் குரானையும் படிப்பேன். இந்த நூட்கள்லாம், இந்த புனித நூட்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மதத்தை பற்றி இன்னொரு குறையும் சொன்னதில்லை. இன்னொன்று, இப்போ ஏசப்பாவை பற்றி ராமர் வந்து ஏசப்பாவை பற்றி குறையெல்லாம் சொன்னதில்லை. அல்லாஹ் வந்து ஏசப்பாவை எதுவுமே குறை சொன்னதே இல்லைங்க. ஆனால் இதை படிக்காத ஒரு நிமிஷம் நான் திட்டிக்கிறேன். அந்த துப்புக்கட்ட ஜனங்களாக இருக்கிற இந்த கேடுகட்ட மனிதனே, நீ படிக்காமல் அதனுடைய அந்த பேரை வச்சுக்கிட்டு, அதாவது இஸ்லாமியன், கிறிஸ்தவன், நான் வந்து இந்து அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு நீ இன்னைக்கு எல்லா ஜனங்களையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. அதில் முக்கியமாக நான் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த இந்து முன்னணிகள், நீங்கள் அங்கு வருகிற அனைத்து நண்பர்களுக்கும் உங்களுடைய புனித நூல்களை கொடுத்து படிக்க சொல்லுங்க. படிப்பில் ஃபஸ்ட்டு தேர்னவங்களா ஆக்குங்க. ஓகேவா? இன்னைக்கு மத மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னா, ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஜனங்களுக்கு அங்கே புனித நூல்களை பற்றி சொல்லிக் கொடுக்க மாட்டேன் சொல்கிறீங்க. பகவத்கீதையாக இருக்கட்டும், மகாபாரதங்களாக இருக்கட்டும், அதை பற்றி சொல்லிக் கொடுக்கவே மாட்டேன் சொல்கிறீங்க. இப்போ எனக்கு தெரியுது, பகவத்கீதை மகாபாரதத்தை பற்றி எனக்கு தெரியுது. ஆனால் அங்கே இந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு தெரிய மாட்டேன் சொல்லுது. ஆனால் இல்லைன்னா சண்டை மட்டும் போடுறான், நாங்கள் இந்துன்னு சொல்லிட்டு. புரியுதா? என்னால் அவனை நான் திருப்பி அடிக்க முடியல. ஏன்னா பலன் இல்லாமல் நான் இல்லைங்க. இயேசு சொல்லியிருக்கிறார், ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை காட்டு என்று. அதுக்காக காத்திருக்கிறோம். இன்னொன்று, இந்த இடத்துல அவர்கள் மகாபாரதத்தையோ இல்லை ராமாயணத்தையோ வச்சு எங்கள்கிட்ட பேசினார்னா நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விவாதம் பண்ண முடியும். ஆனால் இங்கே அது பண்ணுறதுக்கான ஆட்கள் இல்லை. ஆகவே நாங்கள் அடி வாங்குறதுனால அறிவில் கோழையானவங்க இல்லைங்க. நான் கிறிஸ்தவன் சொல்லும்போது எல்லா கிறிஸ்தவனும் சொல்ல, கிறிஸ்தவனில் மட்டும் நல்லவனாக இருக்கிறான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. பேருக்கு கிறிஸ்தவனாக இருந்து இன்றைக்கி அயோக்கியத்தனம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? அதே போல் இஸ்லாமிய மதமும். நான் இந்த 3 மதத்தை பேசும்போது ஒருவேளை என்னென்னா, நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால இஸ்லாமியர்கள் வந்து உடனே கோச்சிக்கூடாது. நீனும் என் பங்காளி தான், இந்துவாக இருக்கிறவங்களும் என் பங்காளி தான். நாம் வந்து அந்த தேவனை வழிபடுற விதத்தில் நம்ம பிரிஞ்சு போயிருக்கிறோம். சரியா? அதனால் நம்ம எப்போவுமே சகோதரத்துவத்தை உடையவர்கள் தான். அதனால தான் இந்திய நாடு மதச்சார்பு அற்ற நாடு. சரியா? அதனால் இந்த இடத்துல ஐயா, உங்களுடைய ஆட்சி அருமையாக இருக்குங்கய்யா. உங்களுடைய அதாவது என்னென்னா, வளர்ச்சிகளை நாங்கள் பார்க்குறோம். இந்தியா வந்து உண்மையில சொல்லப்போனால் முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்பொழுது நல்ல எல்லா விஷயத்துலேயும் தேறி இருக்குது. ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் ஒவ்வொரு நாடுகள்லையும் போய் அந்த நாட்டோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இங்கு அந்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறாங்க.
ஒருவேளை அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்கிற நண்பர்களே, நான் உங்களை விரோதியாலாம் பேசலைங்க, தயவுசெய்து சொல்றேன், விரோதியாக பேசலை. அந்த உங்களுடைய மதத்தினுடைய நோக்கங்கள் வளரணும். அதாவது இன்றைக்கி வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக மதம் மாற்றிவிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஒன்றே ஒன்று, உங்களுடைய புனித நூட்களாகிய அந்த 4 வேதங்கள், பழைய வேதங்களையும் அடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராமாயணம் மகாபாரத்தையும் நிச்சயமாக படிக்கணும். புரியுதா? இதை படிச்சிங்கன்னா உங்களை யாரும் மதம்லாம் மதம் மாறி என்னங்கயா பிரயோஜனம்? முன்னாடியாவது மதம் மாற்றினா ஏதாவது பணமாவது கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் எங்கள் காலகட்டத்தில் அதெல்லாம் என்னத்தை சொல்கிறது? இங்கே மதம் மாறினா யாருக்குமே நன்மையும் இல்லை. நீ மதம் மாறுறதுக்காக நான் ஏன் வந்து அடி வாங்கணும்? சரியா? அங்கு எதுவுமே சரியில்லாமல் இருக்குது. அங்கு மனிதன் மிதிக்கப்பட்டுட்டு இருக்கிறான். புரியுதா? அந்த நிலைமைக்கு தான் இங்கே நாங்கள்லாம் தள்ளப்பட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அப்படிங்கிறத நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து, அதாவது கிறிஸ்துவனுடைய வழிகளை ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டோம்னா கட்டாயமாக குரானை படிக்கணும். சரியா? கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா பைபிள் கட்டாயம் படிக்கணும். ஆனால் அந்த இந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அமைப்பில் இது ஒரு இல்லாமல் இருக்குது, இந்த நிலைமைகள் இல்லாமல் இருக்குது. இதை நீங்கள் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துங்கய்யா. அடுத்து அருமையான அண்ணன் அண்ணாமலை அண்ணன், உண்மையில சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், உங்களுடைய அந்த பேச்சாற்றலும் நீங்கள் செயல்படுற எல்லா நோக்கங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்களுடைய பதவி காலத்தில் நீங்கள் அந்த ஆட்சி, அதாவது என்ன சொல்கிறது, ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் செய்த நிறையா நல் சேவைகளெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். உண்மையில் உங்களை மாதிரியான ஆட்கள் எங்களுக்கு நல்ல தேவை. ஆனால் நான் வைத்த இந்த ஒரு கோரிக்கைகள் உங்களுடைய காது கெட்டினாலும் சரி, நிச்சயமாக சொல்கிறேன், இதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகளை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். ஆர்எஸ்எஸ் நண்பர்களை நிச்சயமாக நீங்கள் படிக்க சொல்லுங்கள். அப்படி அதாவது எப்படின்னா, இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் பைபிள் படித்தாதான் அவன் கிறிஸ்தவன், இஸ்லாமியத்தில் குரான் படித்தாதான் அவன் இஸ்லாமிய அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு நிலைப்பாடை இங்கே கொண்டு வாங்கன்னு சொல்ல வரேன். ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கிறீங்களா, முக்கியமாக பகவத்கீதையை படிக்க வைங்க. ஒருவேளை கேட்கலாம், எங்கள் இதில் எல்லாருமே படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நீ எப்படி படிக்கலன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், அப்படி அந்த புனித நூட்களை படித்திருந்தால் அவர்கள் இந்த மாதிரி சண்டை இந்த மாதிரி நிலைமைக்கு போக மாட்டாங்க. புரியுதா? அதாவது ராமாயணத்தில் கூட நினைக்கிறேன், மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அதாவது என்ன, கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடக்குது இல்லையா யுத்தம், கௌரவர்களுக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் நடக்கிற யுத்தம். அந்த யுத்தத்தை கூட அந்த கிருஷ்ணர் வந்து சண்டையை மூட்டிவிடணும்னு சொல்லிலாம் அங்கே சண்டையை மூட்டலைங்க. அங்கு கர்ணனுடைய நீதியையும் அடுத்து அது கடவுளுடைய அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காகவே அந்த யுத்தத்தை செய்ய வச்சிருப்பார். புரியுதா? அதில் கூட கர்ணன் தோற்கடிக்கப்பட்டுருவார், அர்ஜுனன் தான் கர்ணனை கொல்றாரு. ஓகேவா? அப்பொழுது அந்த கிருஷ்ண பரமாத்மா அருமையான ஒரு விஷயத்தை சொல்லுவார் இந்த இடத்துல, கர்ணன் தோற்கவில்லை, கர்ணன் வெற்றி அடைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனுடைய அந்த கொடை வள்ளலை பற்றி மேன்மையாக சொல்லுவார். நானே ஒரு கிறிஸ்தவன், ஆனால் நான் பார்த்தல அந்த புனித நூட்களை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு. அப்போனா அதெல்லாம் புரிஞ்சிருந்தா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எப்படியோ வளர்ந்துருக்குமே. உண்மையில சொல்கிறேன், அந்த இது இல்லை, அந்த படிப்பும் அந்த புரிதலும் இல்லாமல் இருக்குது. இதை நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். உடனே இதுக்கு எதிர்ப்பு சொல்லி உங்களுடைய நேர காலத்தில் வீணடிக்காது. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று, படிங்கன்னு சொல்ல வரேன். படிங்கள், ஓகேவா? படிங்கள். இதில் இன்னொன்று, ஆவிக்குரிய சபைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, ஐயா பிரதமர் ஐயா அதாவது பிஜேபின்னு சொன்ன உடனேயே நீங்கள் யாரும் கொந்தளிக்காதீங்க. அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷன்தான்.
ஐயா நரேந்திர மோடி ஐயாலாம் அவருடைய ஆட்சி காலத்தில் வரும்பொழுது அவருடைய வரலாறு இப்போ கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். உண்மையில் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாரு. ஓகேவா? கடவுள் இன்னைக்கு நம்மளை ஆளுமை செய்யும்படி அவருக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுத்து வச்சிருக்கிறாரு. நிச்சயமாக அதை நம்ம ரொம்ப மனசார வரவேற்கணும். மனசார நம்ம வரவேற்கணும். எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துலலாம் பிரதான் மந்திரி அப்படிங்கிற அந்த ரோடுலாம் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சார்ந்த ரோடுகள்லாம் உண்மையிலே சொல்கிறேன், நல்ல ஒரு தார்ச்சாலைகள்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது முன்னாடி இருந்த தமிழ்நாட்டினுடைய நிலைமைகள் வளரப்பட்டிருக்கு. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல ஒரு இதாக செஞ்சுருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் சின்ன சின்ன குறைகள், அது சின்ன சின்ன குறைகள் எல்லா ஆட்சியிலையும் இருக்குது. சரியா? அதனால நான் சின்ன சின்னதாக சரி செய்வோம். ஆனால் இந்த இடத்துல நான் சொன்னது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அதாவது ஒரு முயற்சி இருக்குது. என்னுடைய ஜனங்கள் எல்லாருமே கிறிஸ்தவ மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்துங்கிற மதத்தில் இருந்தவங்க எல்லாருமே இப்போ கிறிஸ்தவ மதமாக மாறிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேதனை இருக்குது. நான் அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறேன். ஏன் மாறுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கு அதாவது என்ன, அந்த இந்து அப்படிங்கிற அமைப்பில் புனித நூட்களை பற்றி சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. ஏன்னா இங்கே நூட்களை படித்து சொல்லிக் கொடுக்க மக்களுக்கு புரிதலை சொல்லிக் கொடுக்காம என்ன பண்ணுறீங்கன்னா சண்டை போடுறதெல்லாம் இருக்கிறீங்க. சண்டை போட வேணான்னு சொல்லலை, நான் இதுக்கு 2 விஷயத்த நல்லா தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஒருத்தன் 10 பேர் அடிச்சுட்டு ஊரில் ரவுடின்னு சொல்லிட்டு இருக்கிறான். சரியா? அடுத்த வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா மனைவி தொல்லையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். உங்கள் ஒய்ஃப் உங்களை அடித்து போட்டுவிட்டா உடனே அவங்கள போய் மிலிட்ரி பார்டரில் போய் நிற்க வச்சிட முடியுமா? இவன் 10 பேர் அடிச்சிட்டான், என் ஒய்ஃப் என்னையே அடிச்சிட்டா, இவளை போய் மிலிட்ரி மேனாக சேர்த்துக்கிறேன்னு சொன்னால் சேர்க்க விடுவாங்களா? மிலிட்ரிலேயும் போய் சண்டை தான் போட போகிறோம். நம்ம இங்கே இருக்கும்போது ரவுடிசமாக இருக்கும்போது சண்டை தான் போட்டோம். இந்த சண்டைக்கும் அந்த சண்டைக்கும் வித்தியாசங்கள் இருக்குங்கய்யா. இந்த ரவுடிசம் பண்ணுறோம் இல்லையா, இந்த ரவுடிசம் பண்ணுற சண்டைலாம் போல அவங்க இப்போ அந்த சண்டை இப்போ நானே இருக்கிறேன்னா என்னை யாராவது அடித்தாங்கன்னா திருப்பி அடிக்கிறதுக்கு என்னாலே முடியும். அது எல்லாருக்குள்ளே இருக்கிற தன்மை. ஆனால் ஒரு இராணுவத்தில் நம்ம சண்டை போடணும்னா சும்மா இல்லை, அதுக்கு முன்னாடி நிறைய பயிற்சிகள் எடுக்கணும். இன்னொன்று, இராணுவத்தில் சேர்ந்த உடனே சண்டை தான் பொழுதனைக்கு போட்டுட்ருக்கணும் அப்படிலாம் இல்லை. எப்போ உத்தரவு வருதோ அப்போ தான் சண்டை போடணும். தெரியும் தானே? இன்றைக்கெலாம் நிறைய பேர் யூடியூப்லாம் பார்க்குறீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆகவே இங்கு வன்முறைகளை அதிகமாக எடுக்க வேணான்னு சொல்ல வரேன். புரியுதா? அதாவது இந்து மதத்தில் அவ்வளோ பெரிய உண்மையை சொல்றேன், அவ்வளோ பெரிய மேன்மைகள்லாம் இருக்குது. அது உங்களுக்கு தெரிய மாட்டேன் சொல்லுது, எனக்கு தெரியுதையா. அப்போ நான் உங்களை காட்டிலும் நான் எந்த அளவுக்கு குரானாக இருக்கட்டும், நான் குரானை நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், குரானை ரொம்ப படிக்கிறவன். குரானாக இருந்தாலும் சரி, இந்துக்களுடைய புனித நூட்களாக இருந்தாலும் சரி, உண்மையில் சரி, ரெண்டுமே மேன்மையான விஷயங்களை சொல்லுது. ஆனால் இங்கே என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, மேன்மையை புரிஞ்சுக்கிறாம நீங்கள் இன்னும் வாக்குவாதம், சண்டை, அடிதடியிலையும் இந்த வாக்குவாதத்தில் போராள் யாருதுமா புரியாதவன் போவான். கிறிஸ்தவத்தில் இதெல்லாம் நடக்குது. நான் அதுக்காக கிறிஸ்தவத்தை மேன்மையாக சொல்லணும்னு நினைக்காதே. கிறிஸ்தவம் இருக்கிறதுலே அயோக்கியன், இருக்கிறதுலே அயோக்கியன். அதனால் என்னென்னா, நான் 2 பேரையும் சொல்கிறேன்னா உண்மையில் சொல்கிறேன், நீங்களாம் எங்களுக்கு தேவைன்னு சொல்ல வரேன். நான் உங்களை பகைச்சிக்கிறக்கூடாது. பகைச்சிக்கிட்டு நான் இயேசுவை மகிமைப்படுத்தி என்ன ஆக போகுது? நான் 2 பேருமே தேவை. ஆனால் இங்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. ஆர்எஸ்எஸ் நான் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இதில் இந்த இடத்துல மெயின் இன்னொன்று, அந்த ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிற ஜனங்கள் உங்களுடைய இந்த ஜெபத்தெல்லாம் என்ன தெரியுமா, அந்த ஆர்எஸ்எஸ் ஒழிஞ்சு போகணும், பிஜேபி தளர்ந்து போகணும், அதெல்லாம் ஜெபம் பண்ணாது. அது கர்த்தர் அவங்களுக்கு நடத்துகிறாரு. அந்த பாதையில் நீ போ. அதாவது எப்படின்னா, உன்னுடைய தேவனை வைராக்கியமாக பிடிச்சிக்கொள்ள. ஆனால் அங்கே கொடுக்குற கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படி. அது தப்பே இல்லை. சரியா? உடனே என்னென்னா இவங்க அழிஞ்சு போகணும், உனக்கு சத்துருவா வந்துட்டா அழிஞ்சு போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். ஒரு முறை ஒரு வட மாநிலத்தில் நினைக்கிறேன், அங்கே ஒரு பிரச்சனை நடந்தது. என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ சபையினுடைய அந்த மேலே சிலுவை இருக்கும் இல்லையா, அந்த சிலுவையை ஆர்எஸ்எஸ் நண்பர்கள் உடச்சி போட்டிருக்கிறாங்க. உடச்சி போட்டோன்னே இந்த தகவல் வெளியில் வரும்போது எப்படிமா ஜெபம் வந்தது, ஆண்டவரே அந்த ஆர்எஸ்எஸ் ஒழிஞ்சு போகணும் அப்படின்னு. சரி, அந்த ஆர்எஸ்எஸ் நண்பர்கள் சிலுவை தானே உடைச்சாங்க, இல்லை மக்களை கொண்டு போட்டாங்களா?
அதாவது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சிலுவையை உடைச்சதுக்கும் சர்ச்சை உடைச்சதுக்கும் ரொம்ப வருத்தப்படுறீங்களே தவிர, ஆனால் எத்தனை கிறிஸ்தவர்கள் சபைக்கு போய் பைபிள் படித்து பைபிளில் கோவப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாதுன்னு இருக்கா இல்லையா? இந்த இதெல்லாம் பண்ணுறோமே, இதெல்லாம் நமக்கு பாவமாக தெரியலையா? அதுதான் அடுத்தவனை குறை சொல்லணும்னு சொன்னால் குறை சொல்லிகிட்டே இருப்பான். ஆகவே இந்த இடத்துல நல்ல ஒரு புரிதல் வரட்டும். அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா இன்றைக்கி நிறைய பேருக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறீங்க. நம்ம எல்லோரும் எப்படி இருந்தோம் முன்னாடி? ஐயா, நானே ஒரு பாஸ்டருடைய பையன்தாயா. நான் சின்ன பிள்ளைலேருந்தே சர்ச்சுக்கு போகிறாளுங்க. ஆனால் நான் ஒரு காலகட்டத்தில் எங்கள் சபையில் வர மக்களுக்கே அவ்வளோக்கு இடைஞ்சலாக இருந்தேன். சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோக்கு சண்டை போட்டிருக்கிறேன். இயேசுவுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது நான் ஒரு ஆளாக இருந்திருக்கிறேன். நான் இல்லைன்னா சொல்லலை. இயேசுவே கடவுள்னு சொல்லி பொதுச்சோனாவும் நான் இருந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையில் இயேசுவை புரிஞ்சுக்கிற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் வழியில் போயிட்டுருக்கிறேன். அதுபோல தான் அவர்கள் புரியலை, அதனால் அப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கிற பலகீனம் என்னென்னா, ஒரு கணத்தில் அரைஞ்சால் மறுகணத்தை ஏன் காட்ட முடியலன்னு கேட்குறேன். ஆகவே இந்த இடத்துல நாம் எல்லோரும் அமைதிக்காக ரொம்ப போராட வேண்டியது அவசியம் இருக்குது. எப்படி போராட்டம்னா, அடுத்தவன் கொன்று இல்லை. நம்ம இங்கே எதுக்குள்ளே போராடிட்டு இருக்க தெரியுமா? சாமானிய மக்களுக்குள்ளே போராடிட்டு இருக்கோம். அவன்கிட்ட போராடி என்ன நடக்க போகுது? எங்கே போராட்டம் நடந்துன்னா எங்கே ஜெயம் வருமோ அங்கே தான் நடத்தணும். சரியா? மெயினாக என்னென்னா, அந்த ஜெபம் பண்ணும்போதெல்லாம் மற்றவர்கள் அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு இவங்களாம் பிசாசு ஒழிஞ்சு போகணும்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணாதீங்க. அவங்களுடைய அறியாமை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவங்க அறியாமல் செய்கிறாங்க, மன்னிங்க. அவங்களும் ரட்சிக்கப்படணும், என்னை போல் அவங்களும் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அப்போதெல்லாம் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசும்போது ஐயோ எனக்கு வேதனை வந்துருச்சு. ஏன்னா சில பேர் இன்னும் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள்னால் எல்லாருமே கிறிஸ்தவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போல்லாம் இல்லை. அங்கேயும் யூத மார்க்கம்னு ஒன்று இருக்குது, கிறிஸ்தவம்னு ஒன்று இருக்குது. சரியா? அந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ இன்னும் வரை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க இயேசப்பா இன்னும் வருவார், எங்களுக்கு பிறந்து வருவார்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. அவங்களுடைய அறியாமையினுடைய இருளை போக்குறதுக்காக தேவன் இந்த மாதிரியான ஒரு நொறுக்கப்படுதல் நிலைமையை கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. சரியா? அதனால் இங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் யாரும் அங்கே யூதர்களுக்கெல்லாம் சப்போர்ட்லாம் பண்ண வேண்டாம். அங்கே தேவனுடைய சித்தம் என்னவோ அதை தான் நடக்கணும். அது காசாவுக்கு வெற்றியாக இருக்கலாம், இல்லைன்னா இஸ்ரேலுக்கு வெற்றியாக இருக்கலாம். அது தேவனுடைய சித்தமாக இருக்கணும். நீங்கள் போய் ஆண்டவரே எனக்கு இஸ்ரேலுக்கு வெற்றியை கொடுங்கன்னா ஜெபம்னா பண்ண வேணாம். அப்படின்னா காசா மக்கள் மட்டும் என்னென்ன இது வேற மக்களா? ஆபிரகாமின் மூலமாய் பூமியில் உள்ள அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்து கொடுக்கப்பட்டாச்சு. கிறிஸ்துவின் மூலமாய் அனைவரும் அவருடைய பிள்ளைகள், பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் தான். காசா மக்களாக இருக்கட்டும், ஹமாஸ் தீவிரவாதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கூட ஆண்டவருடைய பிள்ளை தான். புரியுதா? உன் வீட்டில் யாரையாவது ஒரு ஆள் பொண்ணு போட்டுட்டா உனக்கு எந்தளவுக்கு வேதனை வரும்? அதான் அங்கேயும் வருது. அப்புறம் நீ என்ன பண்ணணும்? நீ உனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ காசாட்ட போய் காசா மக்களை பார்த்ததும் இல்லை, அங்கே உள்ள மக்கள்கிட்ட பேசுனதும் இல்லை, இஸ்ரேலுக்கு போனதும் இல்லை, அங்கே உள்ள சாமானிய மக்கள்கிட்ட பேசுனதும் இல்லை. நீ இங்கேருந்து எவனாவது ஒருத்தன் இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டா உடனே அப்படி பண்ணிப்புற கிறிஸ்துவ ஆவிக்குரிய சபையில் உள்ள மக்களே. அதனால் ஃபஸ்ட்டு பொறுமையாக, அதாவது என்னென்னா புரிதலோடு ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணி தான் தீரணுங்கிற கட்டாயம் இல்லை. கர்த்தர் ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ணுங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இருக்குது. அமைதிக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன், ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அருமையான ஐயான்னு சொல்லும்போது நம்ம இந்திய நாட்டினுடைய ஐயா இல்லை, இவர் அமெரிக்க ஐயா. உண்மையிலே சொல்லையா, நீங்கள் இந்த பெருமையினால் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குங்க ஐயா. உங்களுக்கு ஆலோசனை சொல்ல என்னை யாருன்னு கேட்காதீங்க. நான் ஆவியானவருடைய ஆலோசனையினால் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர் கொடுத்த ஆலோசனைப்படி பேசிகிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நான் பணபலத்தில் பெரியாளாக வரணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. அறிவும் ஞானத்துலேயும் பெரியாள் மேன்மையாக பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது தயவுசெய்து. ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு காரியங்களை செஞ்சிட்ருக்குறீங்க. அதில் சாக்கடை கலந்துருக்குன்னு சொல்ல வரேன். சாக்கடைகள் கலந்துருக்கு. அந்த சாக்கடையில் நீக்கிக்கிட்டு செயல்படுத்துங்க. உங்கள் மூலமாக ஒளி எங்கும் பிரகாசிக்கப்படும். புரியுதா? பெருமையாகவே செயல்படாமல், அதாவது நான் இந்த மக்கள் அப்படி இருந்தோம்னா மக்கள் நம்மளை புகழ்வாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படாமல், தேவ சித்தமாக
தேவனுக்கு பிரியம்னு நான் செயல்படுவேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். அதே போல் நான் சொன்ன ஆர்எஸ்எஸ் அந்த காரியங்களுக்காக இது அன்பான வேண்டுகோள் தான். உடனே என்னென்னா நான் வந்து உங்களுக்கு துரோகம் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டு அப்படிலாம் எதுவும் சொல்லிடாதீங்க. நான் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி பேசணும்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகேவா? எல்லாருமே சந்தோஷமாக பயணம் பண்ணுவோங்கய்யா. நல்ல ஞானமான காரியங்களை சொல்லுங்கள், நாங்களாம் கண்டிப்பாக கேட்போம். அன்றைக்கெலாம் ஒரு ஆர்எஸ்எஸ் இதில் இருக்கிற ஒரு நண்பர் தான் எனக்கு திருவாசகம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு சொல்லவே இல்லை. நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்தின் முருகாரன்னு ஒரு வசனம் வரும் இல்லையா, மாணிக்க வாசகர் எழுதுனது. நான் எனக்கு அவ்வளோ கேட்கணும் ஆசை. ஆனால் சொல்லித்தரது மாட்ட சொல்கிறாங்க, ஏன்னு தெரியல. ஆகவே நிறையா இருக்குது உங்களுடைய வரலாறுலாம். அந்த வரலாறுலாம் சொல்லித்தாங்க எங்களுக்குலாம், நாங்களாம் தெரிஞ்சுக்கிறோன்னு ஆசைப்பட்றோம். தெரியப்படுத்துங்க, தெரிஞ்சுக்கிட்டு நம்மளாம் என்னென்னா தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிறீங்களே. இப்போ எனக்குலாம் ஒரு நேரத்தில் அந்த கர்ணன் கொடை கொடுத்ததெல்லாம் அந்த நான் உதவி பண்ணும்போது அந்த கொடைத்தன்மை எனக்கு அப்படி வரும். கர்ணன் எந்தளவுக்கு ஒரு தன்னுடைய சதையே பிச்சு கொடுத்து அது உயிரே கொடுக்குற அளவுக்கு துணிஞ்சவர் தான் கர்ணன். அவருடைய நல்ல எண்ணங்கள் இப்படிலாம் பரவிருக்கு. அப்போனா மக்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு நல்ல எண்ணங்களை விதைக்கணும். அந்த விதை வந்து பைபிள்லேருந்து தான் வரணும், குரான்லேருந்து வரணும், அப்படிலாம் வேணாம். யார் யார் வாழ்ந்துருக்கிறாரோ அவங்களுடைய வரலாறுகள் மூலமாய் அவர்களுடைய வாழ்க்கை நடத்துதல் மூலமாக வரட்டும்னு சொல்லுவார். கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கணும். நாமெல்லாம் தமிழ் உறவுகள், அடுத்து இந்திய நாட்டை உடையவர்கள், உலக நாட்டை சொல்லணும்னா நம்மலாம் ஒரு மனிதர்களாய் ஒன்றிணைவோம். பிசாசு அப்படிங்கிற எதிரியை, கடவுளுக்கு விரோதமாக செயல்படுத்துகிற தீமையான காரியங்கள், அந்த தீமையான காரியங்களை விட்டு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகவும் நன்மையை செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும். நான் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த போராட்டங்கள் இருக்குது. நல்லதை தான் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் நல்லது செய்ய முடியலை. அது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா நமக்குள்ளே பாவம்னு ஒன்று இருக்குது. இனி தொடர்ந்து வரும்பொழுது நம்ம சில காரியங்களை பேசலாம். இவ்வளோ நேரம் கர்த்தர் உங்களோடு பேச எனக்கு இந்த நேரத்தை கொடுத்தமைக்காக நன்றி. எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்கன்னு தெரியல. கேட்ட எல்லாருக்குமே நன்றி. நான் அந்த இடத்துல பேசின ஒவ்வொரு காரியமும் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இணக்கத்தை கொண்டு வரணும், ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஆகவே எனக்கு அது மட்டும் இல்லாமல் காலையில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின சில காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த ஒரு நேரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தமைக்காக நன்றி. அப்படியாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நேரத்திலும் கூட அருமையான வார்த்தைகளை கொடுத்து எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறீங்க. மனிதர்களாய் பாவிகளாக இருந்த எங்களை உங்களுடைய குமாரன் இயேசுவின் மூலமாய் பரிசுத்தப்படுத்தி அப்பா ஸ்தோத்திரம் எங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அன்றைய ஸ்தோத்திரம் ஒரு புரிதல் வரவும் அப்பா, முடிந்தளவு இது எங்கே செல்லணுமோ அங்கு செல்ல, அங்கிருந்து சரியான ஒரு விழிப்புணர்வுகள் வர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.